இந்த சைட் அமைஞ்சிருக்கிற இடமே சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெசிடென்சியல் ஏரியா தான். வருடம் முழுக்க மக்கள் பெருக்கம் இங்கே அதிகமாயிட்டே வருது. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டே இருக்குது. இந்த இடத்துல தான் நம்மளுடைய சைட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வருங்காலத்தில் இன்னும் 5 வருடங்களில் மிகப்பெரிய நகரமாகவே வந்து ஜொலிக்க போகுது. வணக்கம் அன்பு மக்களே, வெல்கம் டு குஷி பிசி யூடியூப் சேனல். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சூப்பர்பான ஒரு சைட்டில் மீட் பண்ணுறதா சொன்னோம். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்ட் சிட்டி, கிட்டத்தட்ட வந்து 85 பிளாட்டுகளை கொண்ட சைட்டு இது. இந்த சைட்டை பற்றியான டீட்டெயில்ஸ் பேசுறதுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். வாங்க வீடியோ உள்ள போகலாம். கிரவுண்ட் சிட்டி டைசி பார்க் இந்த சைட்டோட பேரு. இது வந்து வேல்யூ ரியாலிட்டி வந்து வழங்குறாங்க. வேல்யூ ரியாலிட்டின்றது வந்து ஒரு கைராசி நிறுவனம். ஆல்மோஸ்ட் வந்து இவங்க ஆன் ரோடு ப்ராஜெக்டாகவும் சிட்டி உட்புறத்தில் இருக்கிற ப்ராஜெக்டாகவும் தான் இவங்க போட்டு இருக்காங்க. நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்து போயிட்டு இருக்கு. இந்த சைட்டுக்கு வர ஆக்சஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தாம்பரம் ஸ்டேஷன்ல இருந்து முடிச்சூர் அட்டப்பட்டி கம்பெனி ஜங்ஷன் வரையும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வருது. அந்த ஜங்ஷன்ல இருந்து இந்த சைட்டு உள்ள வரணும் அப்படின்னு சொன்னா கரெக்டா 2 கிலோமீட்டர்ஸ் வருது. அந்த ஜங்ஷன்ல இருந்து ஒரு மெயினான பஸ் ஸ்டாப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பிடிசி குவார்டர்ஸ் பஸ் ஸ்டாப். அந்த பிடிசி குவார்டர்ஸ் பஸ் ஸ்டாப்ல இருந்து நீங்க உள்ள வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 800-900 மீட்டர்ஸ்லயே இந்த சைட் வந்துருது. இந்த சைட் அமைஞ்சிருக்கிற இடமே சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரெசிடென்சியல் ஏரியா தான். வருடம் முழுக்க மக்கள் பெருக்கம் இங்க அதிகமாயிட்டே வருது. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல தான் நம்மளுடைய சைட் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த சைட்ல உட்புற கட்டமைப்பு என்னென்னலாம் இருக்குதுன்றத பார்த்துருவோம். வாங்க சைட் உள்ள போகலாம். இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வெல்கம் ஆர்ச் ஒன்று வச்சிருக்கிறாங்க. அண்ட் உள்ள வந்தீங்கன்னா ஒரு 30 அடி ரோடு இருக்கு, 24 அடி கட் ரோடு வந்து நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே வந்து காம்பவுண்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டி சைட்டு. இது வந்து பேஸ் 1ல் 79 பிளாட்ஸுகளும் பேஸ் 2ல் வந்து ஒரு 42 பிளாட்ஸுகளும் வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா கேக் கட்டிங்கில் இருக்குது. சூப்பர்பாக வந்து ஆலா பிளாக்ல வந்து நம்பர்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இபி அண்ட் சோலார் லைட்ஸ் இருக்குது. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மழை வடிகாலினுடைய கால்வாய் வந்து அமைச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்லேயும் வந்து இவங்க பைப் லைன் கொடுத்துருக்காங்க. பார்க் வசதியும் உள்ளே வந்து அமைச்சிருக்காங்க. இந்த சைட்டை சுற்றிலும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு போக்குவரத்துக்கு வந்து குறைவே இல்லைங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு 7-8 நிமிஷத்துலேயே நம்ம தாம்பரம் ஸ்டேஷன் போயிடலாம். ஸோ ரயில்வே வசதி வந்து இங்கே இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பஸ் ரூட்டுங்க. இது கிட்டத்தட்ட வந்து முடிச்சூர் ரோடு வந்து மன்னிவாக்கம் வரையும் போகுது. பஸ் ரோடு இது. மன்னிவாக்கம்னுடைய ஹைவே வந்து அங்கே கனெக்ட் ஆகுது. அந்த ஹைவே கனெக்டிங் வந்து எங்கே போகுது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட வண்டலூருக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் படப்பை ஒரகடம் போகிற அந்த ரோடு. இங்கே ஆம்னி பஸ் ஸ்டாப் பெரிய டிப்போ ஒன்று வந்து அமைச்சிருக்காங்க. அந்த வழியில் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வண்டலூர் வந்துடும். வண்டலூர் நீங்கள் பிடிச்சிங்கனாலே உங்களுக்கு புதிய பேருந்து நிலையம் வந்து வந்துடுது. புதிய பேருந்து நிலையம் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய கனெக்டிவிட்டி உங்களுக்கு வந்து பல வெளியூர்களுக்கு போகிறதுக்கு மாதிரியான இருக்குது. ஸோ இன்னொரு பெரிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு இங்கே வண்டலூரில் வந்து மெட்ரோ வரப்போகுது. மெட்ரோனுடைய கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து செங்கல்பட்டு வரையும் விஸ்தீரம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பூந்தமல்லியை வந்து தொட்டுடலாம் மெட்ரோவில். மெட்ரோவை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஓவரால் சென்னை வந்து ஒரு ரவுண்டு வந்துடலாம். நம்ம ஒரு இடம் வந்து வாங்க வரோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நியர்பை வந்து என்னென்னலாம் எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் முக்கியமாக ஸ்கூல்ஸ் எதிர்பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் எதிர்பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு காலேஜஸ் எதிர்பார்ப்போம். இங்கே வெரி நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி வந்து ஸ்கூல்ஸ் இருக்குது, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் இருக்குது. அண்டு சைதன்யா வந்து டெக்னோ ஸ்கூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு நாராயணா ஸ்கூல் இருக்குது. அண்டு பாரதி ஸ்கூல்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தூரமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து காலேஜஸ் வந்து இங்கே வந்து கிரசன்ட் காலேஜ் இருக்குது, தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, தாகூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஜிஎஸ்டி ரோடு பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல் வகையறக்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தாம்பரத்துலேருந்து இந்து மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்குது. உங்களுக்கு வந்து இடது பக்கமாக போனீங்க அப்படின்னு சொன்னால் தாம்பரம் சித்தா வைத்தியசாலை வந்து பெரிய லெவலில் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வண்டலூரில் பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் குளோபல் ஹாஸ்பிட்டல், எஸ்ஆர்எம் ஜிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் தொழில் வளம் வேலை வாய்ப்புக்கான விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நியர்பை வந்து ஸ்ரீராம் கேபிட்டல் இருக்குது. மிகப்பெரிய கம்பெனி அசெஞ்சர் வந்து அது உள்ளே இருக்குங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோகோ ஐடி பார்க்ஸ் இருக்கு. அங்கிருந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்கு. உங்களுக்கு வந்து இப்போ நியூவா வந்து ஒரு 5 சினிமாஸ் கொண்ட 7 ஸ்கிரீன் மால் எங்க வண்டலூர் பேருந்து நிலையமுக்கு ஆப்போசிட்லயே வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வருங்காலத்தில் இன்னும் 5 வருடங்கள்ல மிகப்பெரிய நகரமாகவே வந்து ஜொலிக்க போகுது. இந்த அற்புதமான சைட்டுக்கு நீங்க அப்ரூவ்டுன்னு பார்க்க போனீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு சிஎம்டிஏ ரேரா அப்ரூவ்டு. பல ரிஜிஸ்ட்ரேஷனும் வந்து நடந்து முடிஞ்ச விஷயத்துல வந்து உங்களுக்கு டைட்டில் கிளியர், டாக்குமெண்ட் பக்கா. ஸோ இவ்வளவு வசதிகள் இருக்கிற இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல சுற்று வட்டாரத்தில் கம்பேர் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட வந்து 300-400 ரூபாய் கம்மியான விலையிலேயே
4100 ரூபாய்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க சீக்கிரமாவே ரெஜிஸ்ட்ரேஷன் போறீங்க அப்படின்னு சொன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம முக்கியமா என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 4100 அப்படின்னு சொன்னா ஒரு 40 லட்சம் அபவ் வந்து வருது. இதுக்கு வந்து நீங்க லோன் கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இவங்க குட் ப்ரொஃபைலுக்கு 90% வரையும் லோன் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த சைட்டுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னாலும் கேப் வசதியும் வந்து பண்ணி தராங்க. வாங்க புக் பண்ணுங்க, உங்க கனவு மணியை நினைவாக்கி கொள்ளுங்க. இது வரைக்கும் இந்த சைட்டை பத்தியான நூக் அண்ட் கார்னர் எல்லா விஷயங்களையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இதை நீங்க பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. இது மாதிரியான வீடியோ நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு இந்த சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோல, நல்ல பதிவுல, நல்ல சைட்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் நீங்க குசியா இருங்க, பிஸியா இருங்க. தேங்க்யூ வெரி மச்.